பிஜேபி என்ன அப்படியே அமைதியாக ஒத்துக்கிட்டு போகிற கட்சியா? சரி சாமி எஜமா நீங்கள் கொடுக்குறது கொடுங்க, ஊரெல்லாம் வந்து உங்களை ரொம்ப எங்களாம் வச்சு ரொம்ப ஓட்டிட்டாங்க, ஆனால் நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, நான் வாங்கின்னு போகிறேன், அப்படியா போயிருப்பாங்க? எந்த பாயிண்ட்ல கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு சார்? அப்போ இப்போது தமிழ் மாநில காங்கிரஸில் இருக்கவங்க இப்போ இந்த பேட்டியை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு கோவம் வரும், இந்த கோட்டீஸ்வரனுக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு. முதல்ல ஸ்டாலினை எங்கன்னா கடுமையாக சாடியில் விமர்சனம் பண்ணி ஒரு காணொலி காட்ட சொல்லுங்கள். வீட்டுக்கு வாங்க, பேசுவோம், பழகுவோம், சீட்டு நான் கொடுக்குறது தான். எடப்பாடி பழனிசாமி இஸ் வெரி வெரி டஃப் நெகோஷியேட்டர். 18% இருக்குது, 22% இருக்குது, பார்ட்டி 28% ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அது 28% டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, உனக்கு இருக்குதா மேன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கலைஞர் வந்து போகும்போது என்கிட்ட ஒரு சிலதெல்லாம் சொன்னேன், நான் வாக்கு கொடுத்துருக்குறேன், நான் மீறி போக மாட்டேன், அதுக்கிட்ட என்னை இவ்வளோ மோசமாக நடத்தாது, நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், தூக்கத்தை கூட இனிமேல்ட்டு உனக்கு எதிர்த்து நான் பண்ண மாட்டேன். அவர் தான் கால் மேலே கால் தூக்கி போட்டுன்னு உக்காந்து இப்படி இந்த பிக் பாஸ் படத்தில் வர மாதிரி இப்படி இருக்கிறாரு ஸ்டைல். அவர்கிட்ட போய் என்ன மீறி எதனா கேட்டால் இப்படின்றாரு. எங்க கட்சியை ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க அப்படின்னு ஒரு பெரிய புலம்பலே நம்மளால பார்க்க முடிஞ்சது. பெட்டி பேரம்னு சொல்றீங்க, கரெக்ட். ஒரு கார் வாங்க கூட கேப்டன் ஃபேமிலியால முடியாதா? கலைஞரால் முடியாததை கலைஞரோட மகனான ஸ்டாலின் சைலண்டாக முடிகிற. நியூஸ்டெக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், அதிமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு எண்ணிக்கை அளவுல நேற்றைய தினம் வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. இதுல தமாக மாத்திரம் கொஞ்சம் வருத்தத்துல இருக்கிற மாதிரியான செய்திகள் வருது. பிஜேபி 20லேருந்து 27 போயிருக்காங்க, பாமகக்கு சீட்டுகள் குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கால நிலவரத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம் சார். யதார்த்தத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, அந்தந்த கட்சியோட வாக்கு எண்ணிக்கைக்கு என்ன சீட்டு கொடுக்க முடியுமோ அது கொடுக்கப்பட்டிருக்க மாதிரி தான் பார்க்குறேன். பேசுபொருள் செய்தியில் என்ன இருந்ததுன்னா, பாஜகவுக்கு வந்து ஒரு 50 சீட்டுனா கொடுப்பாங்க, இல்லை காங்கிரஸை விட அதிகமான சீட்டை அவங்க கேட்டு வாங்கிடுவாங்க. அதை தாண்டி வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு அழுத்தம் வந்து அதிமுகவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள். அப்படி எந்த அழுத்தமும் இருக்கிற மாதிரி இப்போ தெரியல. எதை வச்சு நம்ம அதை சொல்கிறோன்னா, 27 சீட்டு தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது காங்கிரஸை விட கம்மி. காங்கிரஸ் கட்சியை விட வாக்கு விகிதாச்சாரம் அதிகமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு காங்கிரஸ் கட்சியை விட குறைவாக சீட்டு கொடுத்துருக்கிறது ஒரு சாமர்த்தியத்தனம் தான். அது முதல்ல. இரண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஐயா மருத்துவர் ராமதாஸ் இன்றைக்கி சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காரு. ஸோ அவருக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ், அவருக்குன்னு ஒரு இது இருக்கும். அந்த விஷயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு குறைச்சி சீட்டை கொடுத்துருக்குறாங்க. அது வந்து கரெக்டு தான். என்ன கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இன்னும் 1-2 சீட்டு கூட குறைச்சிருக்கலாம். என்ன காரணம்னா, ராஜ்யசபா சீட்டு வாங்கியிருக்காங்க அவங்க. இப்போ ராஜ்யசபா சீட்டு வாங்கும்போது அது வந்து ஒரு அந்த கட்சிக்கு போக வேண்டியது தானே, சொந்த கட்சிக்கு. ஸோ அது ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரைலாம் ரொம்ப அதிகமாக என்றைக்குமே கேட்டுருப்பார், அந்த ஒரு இடத்துக்கு அவர் போனது கிடையாது. இப்போ என்டிஏ கூட்டணியில் அவர் நிற்கும்பொழுது கூட பத்திரிகையாளர்கிட்ட வெளிப்படையாக என்ன சொன்னார்னா, அவங்க 4-5 இடத்துல நிற்க சொன்னாங்க, 2 போதும் 3 போதும், நானே குறைச்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசக்கூடியது. அப்போ சீட்டை வாங்கி நானும் சீட்டு வாங்கினேன், அதிகமாக அதுக்கு செலவு பண்ணாமல் கொள்ளாமல் அது தோற்று போகிறத விட யதார்த்தத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு 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 ப்ராக்டிக்கல் பொலிட்டிஷியன். ஸோ இந்த மாதிரி கூட 90% நான் கேட்டது கிடச்சிருச்சுன்னு தான். ஆமாம், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சந்தோஷமாக தான் ஹாப்பியாக போகிறாங்க. அப்போ வந்து அந்த கூட்டணி வந்து ஒரு சந்தோஷத்தினுடைய ஒரு தொடர்பாக போயிட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்டது இதில் தமிழ் மாநில காங்கிரஸ், அவர் வந்து 8 சீட்டு கேட்கப்பட்டதா தகவல். 8 சீட்டுக்கு அங்கே என்ன இருக்குது, 8 சீட்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அடம் பிடிக்கிறார். ஒருவேளை அப்போ கூட்டணியை விட்டு போயிட்டா சரி, போனால் போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரியும் கூட ஒரு சமிக்கைகளை வெளிப்படுத்தியிருக்கிறாருன்ற மாதிரி அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள். அது எந்த அளவுக்கு உண்மை? தமாகவுக்கு உண்டான பலம் என்ன சார்? இப்போ தமாகவுக்கு உண்டான பலம் என்பது ஐயா மூப்பனார், அவரோட பெயர், அவரோட புகழ். அதை தாண்டி ஐயா ஜிகே வாசனுக்குன்னு எதுவும் கிடையாது. அதாவதுங்க, நான் அவரை வந்து ஒரு அரசியல்வாதியாக குறைத்து மதிப்பிடுறதோ இல்லை அவரை வந்து ஒரு குறைவாக பேசணுன்றது 100 விழுக்காடு என்னோடய நோக்கம் கிடையாது. ஆனால் அவர் ஒரு அரசியல் வாரிசு. ஆனால் அரசியல் வாரிசாகவே அவர் பார்க்கப்படலை. ஏன்னா அவர் அதுக்கு மாதிரி அரசியலே பண்ணலை. அரசியல் பண்ணாதானே அவர் அரசியல் வாரிசுன்னு ஒரு குற்றச்சாட்டம் கூட வரும், ஒரு பேசு பொருளும் இருக்கும், ஒரு மக்கள் சார்ந்த ஒரு போராட்டம். இப்போது திமுக இங்கே ஆட்சியில் இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு பிரதான எதிர்கட்சியாக என்ன அரசியல் போராட்டம் இல்லை என்ன வந்து இப்போது உதாரணத்துக்கு ஒரு தஞ்சாவூர் மண்ணை சார்ந்தவர். தஞ்சாவூரில் இன்றைக்கி திமுக வந்து ஒரு கோட்டையை மாதிரி வச்சுருக்காங்க, தஞ்சாவூரும் திருவாரூரும் திருச்சியும். அந்த மண்ணை சார்ந்த இடத்துலேருந்து அவர் வராரு.
ஆனால் ஒரு விவசாயிகள் போராட்டமோ இல்லை விவசாயிகளுக்கு பிரச்சனை நாட்டில் மக்களுக்கு பிரச்சனை டெய்லி இருக்குது. அங்கே குவாரி பிரச்சனை இருக்குது, மணல் திருடு இருக்குது, ஆற்றுல தண்ணி வராத பிரச்சனை இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. எந்த பிரச்சனைக்குமே விவசாயிகள் போராட்டமாகட்டும். இப்போ கூட சமீபத்தில் புயல் வந்து பாதிப்புக்குள்ளானாங்க. அப்புறம் அங்கே கொள்முதல் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது. கோணிக்கு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, 10 ரூபா கேட்குறாங்க. நெல்லெல்லாம் என்ன பண்ணுறது தெரியாமல் இவ்வளோ பிரச்சனை இருக்கிற ஒரு இடத்துல எதுவுமே பண்ணாமல் நாங்களும் கூட்டணியில் இருக்கோம், பாஜகவோட நான் நெருக்கமாக இருக்கிறேன், நான் அதிமுக கூட்டணியில் இருக்கிறேன் அப்படின்றதை தாண்டி தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் எதிர்ப்பு போராட்டம் என்ன பண்ணாங்க? கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட கூட்டணியிலே இருந்தாலும் கூட மக்கள் பிரச்சனையை கோடிட்டு பேசியிருக்காங்க. மக்கள் பிரச்சனைக்கு ஒரு குரல் கொடுது. இப்போது தமிழ் மாநில காங்கிரஸில் இருக்கவங்க இப்போ இந்த பேட்டியை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோவம் வரும். இந்த கோட்டீஸ்வரனுக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு. எங்கால அறிக்கைலாம் கொடுத்தாரு பார்க்க. தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு மட்டும்தான் கோவம் வருமா சார்? எல்லாருக்கும் வரும். மக்கள் பிரச்சனை பேசாதவங்க எல்லாருக்கும் வரும். அதை பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் மக்கள் பிரச்சனைக்காக மக்களுக்காக இறங்கி களத்தில் போராடினாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என் சிற்றறிவுக்கு தெரிஞ்சு இல்லை. எந்த விதமான ஒரு அழுத்தத்தையும் திமுக மீது கொடுக்கலை. முதல்வர் ஸ்டாலினை எங்கன்னா கடுமையாக சாடியில் விமர்சனம் பண்ணி ஒரு காணொலி காட்ட சொல்லுங்கள். இப்படி பேசுவார். ஒரு பேசின வார்த்தைகளே அது அந்த கருத்து எதுவும் சொல்ல முடியாது. அது சிறப்பாக அது வந்திருக்கு வேலையில். கிட்டத்தட்ட செங்கோட்டையன் பேசுகிறாரா ஜிகே வாசன் பேசுகிறாருன்னு தெரியாது. ஆனால் மூப்பனார் அப்படி இல்லை. மூப்பனாருக்கு ஒரு பேச்சு திறமையோ ஒரு சொல்லாற்றலோ கிடையாது. ஆனால் செயலாற்றல் ரொம்ப ரொம்ப அதிகம் ஐயா மூப்பனாருக்கு. மூப்பனாரோட அந்த தொலைநோக்கு பார்வை, அந்த கீழே இருக்கிற கட்சிக்காரர்களை தூக்கி விடணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஐயா வாசனுக்கு கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அப்புறம் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்தார். பட் அவருக்குன்னு ஒரு லேபிள், அவருக்குன்னு ஒரு பிராண்டு, அவருக்குன்னு ஒரு வசீகரம் உருவாக்க தவறிய ஒரு தலைவர். அந்த இயக்கம் அதனாலேயே ஒரு சில பாதிப்பு. பட் இன்றைக்கி வந்து 8 சீட்டு கேட்குறீங்கன்னா என்ன இருக்குது? 8 சீட்டுக்கு விசிகா 8 சீட்டு திமுகவில் கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக வாங்கிட்டு போவாங்க. அண்ணா அறிவாலயத்துலேருந்து திருமாவளவனோட பங்களிப்பு என்ன? பாஜக எதிர்ப்பில் திருமாவளவன் எந்த அளவுக்கு தீர்க்கமாக இருக்கார்? நீங்கள் காங்கிரஸ் கட்சியிலேருந்து காங்கிரஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டு ராகுல் காந்தி எதிர்த்து வந்தீங்க. சரி, ராகுல் காந்தி எதிர்த்து எதனா பேசியிருப்பீங்களா? ஏன் தமிழ்நாட்டுக்கு வராத ராகுல் காந்திக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வி நீங்கள் கேட்டிருப்பீங்களா? ஸோ அப்போது மோடிக்கு ஆதரவாக பேசுகிறதை தவிர்த்தோ இல்லை மோடிக்கு வாழ்த்து சொல்கிறதை தவிர்த்தோ என்ன ஆக்கப்பூர்வமான அரசியல் நீங்கள் பண்ணிட்டீங்க? நீங்கள் 8 சீட்டுக்கு யதார்த்தத்துலேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி போகக்கூடாது அரசியலில். இந்த கட்சிக்கு இது சரியானா சரி. டிஎம்டிகேக்கு 8 சீட்டு, டிஎம்சிக்கு 8 சீட்டுன்னா அது கரெக்டு. அதுவும் உழைக்காத கட்சி, இதுவும் உழைக்காத கட்சி, கரெக்டு. அதே விசிகாவுக்கு 8 சீட்டு, சிபிஎம்முக்கு 5 சீட்டு, தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு 8 சீட்டுன்னா அது ஓர வஞ்சனை. அது யார் பண்ணாலும் அது தப்பு தான். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லலாம். தூக்கத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி 8 சீட்டு வாசனுக்கு கொடுக்க மாட்டார். வீட்டுக்கு வாங்க, பேசுவோம், பழகுவோம், சீட்டு நான் கொடுக்குறது தான். பேசு பொருள் கோச்சிங்கன்னா கோச்சிக்கோங்க, அவர் ஸ்டைல் அது. ஓபிஎஸ்ஸாக பார்த்தாச்சு, டிடிவியாக பார்த்தாச்சு, செங்கோட்டையனை பார்த்தாச்சு, சசிகலாவை பார்த்தாச்சு, அமித்ஷாவை 2 வாட்டி பார்த்தாச்சு. ஆனால் பட் அமித்ஷாவுக்கு 27 சீட்டு தான். நீங்கள் 8 சீட்டு கேட்குறீங்கன்னா அப்போ என்ன கணக்கு இருக்கும்? எவ்வளோ ஓட்டு இருக்கணும்? அவர் கணக்கு பிரகாரம் 4.5% இருக்கணும். 4லேருந்து 4.5% இருந்தால் 8 சீட்டு கொடுப்பார். அப்போ 4.5% இருக்குதான்னு கேட்பார். போன வாட்டி எத்தனை சீட்டு வாங்கினீங்க? எவ்வளோ ஜெயிச்சிங்க? வைகோக்கு 4 சீட்டு, ஜிகே வாசனுக்கு 8 சீட்டா கேட்பார்ல அவர். எல்லா கட்சியிலேருந்து எடுத்து கேட்பார். அதனால் எடப்பாடி பழனிசாமி இஸ் வெரி வெரி டஃப் நெகோஷியேட்டர். சீட்டு கொடுக்க மாட்டார். ஐயா வாசன் வந்து என்ன பண்ண போகிறார் தெரியல. மேபி டஃப் நெகோஷியேட்டர் அப்படின்றது இந்த தொகுதி பங்கீடு, எண்ணிக்கை பங்கீடு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியல. ஏன்னா இவர் டெல்லிக்கு போகும்போதும் அது ஒரு பெரிய விமர்சனமாக பார்க்கப்பட்டது. ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி வர வச்சாங்க, இப்போ இவர் ஓடுறாரே அப்படிங்கிறது எல்லாரும் பேசினாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப சுமூகமாக அரவணைக்கிற மாதிரியே இருக்கும் திமுக பக்கம். ஆனால் தொகுதி பங்கீடில் அவ்வளவு பிரச்சனைகள் இன்னமும் வந்து முடிவுக்கு வராமல் போயிட்டுருக்குன்ட்டே நம்ம சொல்லலாம். இந்த ஒப்பீடை எப்படி பார்க்குறீங்க சார்? அதுங்க, நீங்கள் பொதுவாக வந்து ஆளுகின்ற கட்சியாக இருக்கும்போது டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பவரில் இருக்கீங்க. அப்போ அதிகாரத்தில் எனக்கு வந்து 4-5 வருஷமாக ஒரு சில விஷயம் நடக்கலை, அட்லீஸ்ட் சீட்டாச்சு கிடைக்கட்டும் போது அதிகமாக கேட்பாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது நானே தோற்று போய் உட்காந்துருக்கிறேன், என்கிட்ட வந்து அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணாம், இவ்வளோ சீட்டு உங்களுக்கு கொடுத்தா நான் திருப்பியும் தோற்று போயிடுவேன்
அப்படின்றது நிலைப்பாடாக இருக்கும். இது மொதல் பார்வை. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, திமுக வந்து ஒரு 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 அளவு அதிகமான ஒரு கூட்டணியை சேர்த்துட்டாங்களோன்ற அந்த ஒரு ஐயம் எனக்கு இருக்குது, ஒரு டவுட் இருக்குது. 2. 3வது வந்து திமுகவில் என்ன இங்கே சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரே ஒரு விஷயந்தான் அவங்களுக்குள்ள ஒத்துமையாக இருக்கிறது, பாசிச பாஜக எதிர்ப்பு. அதை தாண்டி வேற காமனாக பழகக்கூடிய காமனான விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து யாருமே எதிர்ப்பு காட்டலை. இப்போ திமுக செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் இல்லை ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து ஒரு ஒரு கூட்டணியில் இருந்தாலும் அதை வந்து தீர்க்கமாக கோபமாக நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு பயம் கலந்த அன்பு இருந்திருக்கும். உங்கள் மேலே அன்பு தான் இருந்ததை தவிர்த்து பயம் இல்லை, கூட்டணி விட்டு வெளில போவீங்கன்னு சொல்லிட்டு. அந்த போல்டு டெசிஷனை வந்து கிட்டத்தட்ட வேல்முருகன் எடுத்திருக்காங்க. ஒரு கூட்டணியிலேருந்து வெளியே போகிறது என்றைக்குமே எனக்கு கேட்டால் ஒரு போல்டு டெசிஷனு. அதுக்கு கொடுக்க போகிற ப்ரைஸ் என்னன்றது தெரியாது, தோல்வியாக கூட இருக்கலாம், அரசியலில் காணாமல் கூட போகலாம், இல்லை அரசியலில் வந்து அது வந்து திரும்பும். இப்போது ஒரு சில நேரத்தில் வந்து கூட்டணியை விட்டு தனியாக போய் பெரிய விஷயங்கள் அடைஞ்சிருக்காங்க, கூட்டணியை விட்டு வெளியில் போய் ஒன்றும் இல்லாமலும் போயிருக்காங்க. அது காலம்தான் பதில் சொல்லும். பட் அந்த முடிவு இருக்குது. என்றைக்குமே முடிவு எடுக்கிறது வந்து ஒரு ஒரு தலைமை பண்பு. நல்லது கெட்டது வேற, ஒரு முடிவு விஜயால் முடிவு எடுக்க முடியாது. ஆனால் வேல்முருகன் முடிவு எடுத்துருக்காரு. அதுவும் தாவேகா தான், இதுவும் தாவேகா தான். அப்போ அதை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். இப்போது கம்மிங் பேக் டு என்டிஏ அலையன்ஸை பொறுத்தவரையிலும் டஃப் நெகோஷியேட்டர் இப்போ ஒண்டி கிடையாது. 2021 இதே அமித்ஷா அன்றைக்கும் பவர்ஃபுல்லாக தான் இருந்தார். அன்றைக்கும் அவர் ஹோம் மினிஸ்டர், அன்றைக்கும் அவர் தான் நம்பர் 2. பார்ட்டியோட எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜி, எலக்ட்ரிக்கல் சோஷியல் இன்ஜினியரிங் அந்த அப்பேரட்டஸ்க்குள்ளே அமித்ஷா தான் நம்பர் 1. கூட்டணி பேசுறது, கட்சிகளை இணைக்கிறது, அந்த சாதி வாரிய கணக்கு பார்க்குறது, யார் எங்கே வேட்பாளர், இது எல்லாமே வந்து அமித்ஷா தான் ஆல் இண்டியாவில் பண்ணுறது. மோடி வந்து போஸ்டர் பாய், கேம்பெயினுக்கு வருவார், பிரதமர் முகம் அதை காட்டி விட்டு கட்சியை வந்து உலக அரசியல் அந்த மாதிரி விஷயத்தில் அந்த லீகில் போயாச்சு. நாட்டு அரசியல் அப்படின்னும் போது அமித்ஷா, அந்த அமித்ஷாவுக்கு அப்போவே 20 சீட்டு தான் கொடுத்தார். அன்றைக்கும் அவங்க அதிகம் தான் கேட்டாங்க, கம்மியாக கேட்கல. இப்போ இன்றைக்கி போன வாட்டி 20 கொடுத்தேன், 4 தான் ஜெயிச்சிங்க, 16 சீட்டு தோற்றிங்க, திருப்பி வந்து தொகுதிக்கு ஒன்று கேட்குறீங்க, பாராளுமன்ற தொகுதி 40 சீட்டு. சரி, இல்லை பிஜேபியோட எங்களுக்கு ஒரு 5னா கூட கொடுங்க, எல்லாம் கேட்டிருக்காங்க. பிஜேபி என்ன அப்படியே அமைதியாக ஒத்துக்கிட்டு போகிற கட்சியா? சரி சாமி எஜமா நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, ஊரெல்லாம் வந்து உங்களை ரொம்ப எங்களா வச்சு ரொம்ப ஓட்டிட்டாங்க, ஆனால் நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, நான் வாங்கின்னு போகிறேன், அப்படியா போயிருப்பாங்க? எந்த பாயிண்ட்ல கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரு சார்? அப்போ 2026 என்னோட தேர்தல், 2029 உங்களோட தேர்தல், இதில் நீங்கள் தலையிடாதீங்க, கொடுக்குறத வாங்கிட்டு அதிக எம்எல்ஏ போன வாட்டியை விட இந்த வாட்டி வரும், நான் பொறுப்பு. தட் இஸ் அ ஒன்லைனர். அதுக்கப்புறமா ஒரு சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, வழக்கமாக இந்த தேசிய கட்சி என்ன பண்ணால் டெல்லியிலேருந்து ஆள் அனுப்புவாங்க, ஹிந்தி பேசினே வருவாங்க. வரவங்க வந்து 18% இருக்குது, 22% இருக்குது, பார்ட்டி 28% ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஆழ்வார் 28% டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, உனக்கு இருக்குதா மேன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, சோடங்கர், கிரீஷ் சோடங்கர், அப்புறமா வந்து மாணிக்கம் தாக்கூர், இவங்களுக்கெல்லாம் என்ன வேலைன்னா இந்த தேசிய கட்சிகளை வளர்க்குறது தான் வேலை. எப்படி வளர்க்குறது? ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் கருத்து சொல்கிறதில்ல. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மரியாதை இல்லையானோன்னா, அதான் திமுகவில் பேச்சாளர் ரஃபீஸ் போட்டிருந்தார். எந்த மரியாதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? காதலுக்கு மரியாதையா, ஊர் மரியாதையா, முதல் மரியாதையா, படம் பேராக போட்டிருந்தார். அப்போ என்னென்னா இந்த 3 பேர் வந்ததுனாலையும் தாவேக்கானுடைய இதுனாலையும் காங்கிரஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சீட்டு கிடச்சிச்சு. இப்போ காங்கிரஸுக்கு வந்து அந்த பிரச்சனை நடக்கலைன்னா காங்கிரஸை முதல் ஒரு 25 முடிச்சு விட்ருப்பாரு. போதும், 25 போதும், இதில் நீங்கள் வளர்ந்துக்கங்க, இதில் நீங்கள் பண்ணிக்கோங்க, அப்புறம் உள்ளாட்சி வந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ராஜ்யசபா கூட வேணால் 1-2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இந்த இவங்க பண்ண பஞ்சாயத்தில் தாவேக்கா கூப்பிடுதுன்னு இவங்க பண்ண விளம்பரத்தில் முதல்ல ஒரு லைட்டாக கேல்குலேஷன் அதில் மிஸ் ஆகி போச்சு. அங்கே விட்ட கேல்குலேஷன் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்க்ரூ டிரைவர் லூஸாக விட்டது, மிச்ச ஸ்க்ரூ டிரைவர்லாம் போட்டு முறுக்கிறாரு. அவங்க சார் ரொம்ப முறுக்காதீங்க, உடச்சிக்கு போகுதுன்ற அளவுக்கு போயிடுச்சு. எதுவும் உடைச்ச மாதிரி தெரியல. உடையாது, அது எப்படி உடையாது? வளைஞ்சு கொடுத்து அப்படியே இருக்கும், உடையாது. அதுதான் அது பாசிச பாஜகவோட ஸ்டீலில் பண்ணது, உடையாது சீக்கிரத்தில். சரி, இந்த தேர்தலுக்கு அப்புறமாவது அந்த கெப்பாசிட்டி வந்து வளருமா? அவங்க சிந்தனை திறன் மாறுமா? திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் நீங்கள் எதிர்பார்த்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போதே வளரல. உங்களுக்கு பிடிக்காத கட்சி ஒருவேளை ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒன்று உங்களை எப்படி வளர விடுவாங்க? வளர்ச்சிங்க, நம்மளோட வளர்ச்சி என்பது நம்ம கையில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை உணரணும். 21 சீட்டு கொடுத்த இடத்துல வந்துட்டு எனக்கு அது கம்மின்னு சொல்லிட்டு வெளியில் வந்த வைகோ அவர்கள் இன்றைக்கி 1 சீட்டு, வைகோக்கு கொடுக்கப்பட்ட சீட்டுன்னா ஒரு சீட்டு. இதுக்கு பேர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். என்ன மறுமலர்ச்சி? 1 சீட்டு வாங்குறதா மறுமலர்ச்சியா?
4 சீட்டு கொடுக்குறீங்க போது அங்கே வந்து யூ ஷுட் ஹவ் புட் இஸ் ஃபுட் டவுன். வைகோ, நான் உன்னை எதிர்த்து பண்ண அரசியல் நான் சொல்லலை. கலைஞர் வந்து போகும்போது என்கிட்ட ஒரு சிலதெல்லாம் சொன்னேன், நான் வாக்கு கொடுத்துருக்குறேன், நான் மீறி போக மாட்டேன், அதுக்கிட்ட என்னை இவ்வளோ மோசமாக நடத்தாத, நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், தூக்கத்தை கூட இனிமேல்ட்டு உனக்கு எதிர்த்து நான் பண்ண மாட்டேன், தயவு செய்து என்னை அண்ணனாக கொஞ்சம் பாரு. 234 சீட்டில் இந்த 4 சீட்டு வைகோ கொடுக்கறதுனால ஒன்றும் ஆகிடாது. நான் நல்லதோ கெட்டதோ நானும் ஒரு புள்ள வச்சுக்கிறேன், என் குடும்பமும் பிழைக்கணும். துரை வைகோவை பார்த்தா பாவமாக இல்லையா? இப்படி பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம். ஊரெல்லாம் போய் பேசுவார், ஐரோப்பாவிலே அமெரிக்காவிலே அந்த காலகட்டத்திலே இவ்வளோ உள்ளூர் அரசியல் உலக அரசியல்லாம் பேசின வைகோக்கு. சார் ஆனா கன்வின்ஸ் பண்ற நிலையில திமுக தலைமை இல்லைன்றது தானே சார் தெரியுது. எந்த திமுக தலைமை தானே கன்வின்ஸ் பண்ணுது சூப்பரா. இல்ல அதாவது இவங்க வைகோ பேசி இருக்கணும், கன்வின்ஸ் பண்ணிருக்கணும்னு சொல்றீங்கல்ல, அதை கேட்கக்கூடிய நிலையில திமுக தலைமை அறவே இல்லை. கால் மேல கால் தூக்கி போட்டு உக்காந்து இப்படி இந்த பிக் பாஸ் படத்துல வர மாதிரி இப்படி இருக்காரு ஸ்டைலா. அவர்கிட்ட போய் என்ன மீறி எதனா கேட்டா இப்படின்றாரு முதல்வர் ஸ்டைலா. ஏன் அது தாவேக்காக தான் பொருந்துமா? உங்களுக்கெல்லாம் பொருந்தாதா சார்? who is bringing what to the table matters. வைகோ எதிர்ப்ப பட்டாசு மாதிரி கலப்பி பண்ணியிருந்தா டெரக்கோ பிரியன் மாதிரியோ, இல்லை வந்து அவர் பேர் என்னது, நம்ம நடிகை ஒருத்தங்க இருந்தாங்க ஸ்டார் ஸ்பீக்கர் திரிணாமுல் காங்கிரஸில், மோகா மைத்ரா, இல்லை திருச்சி சிவா, இல்லை இங்கே வந்து கேரளாலேருந்து ஒருத்தர் வருவார் அமேசிங் பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கர், அந்த மாதிரி துரை வைகோ போய் பாராளுமன்றத்தில் பிஜேபியை வந்து வச்சு சாத்தி இருந்தாப்புலனா இன்றைக்கி துரை வைகோ பிராண்டு. வைகோ பழைய பிராண்டு, ஆனால் அந்த பேட்ரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பைரியை நோக்கி போகுது. வயது முதிர்வு எல்லாருக்கும் வரும். இப்போ இன்றைக்கி நான் பேசுகிற மாதிரி இன்னொரு 20 வருஷம் கழிச்சு பேச முடியுமா? ஒரு 2 பேட்டி பேசினதுக்கப்புறம் டயர்ட் ஆகிடும். இயற்கை. அப்படி இருக்கும்போது அடுத்த தலைமுறை, அடுத்த பேச்சாளர், அடுத்த கட்சிக்காரர்களை உருவாக்கி விட்ருணும். பண்ணலை. ஸ்டாலின் சார் அதை ஸ்மெல் பண்ணிட்டார். டைமு 2 ஆப்ஷன். ஒன்று கூட சேர்ந்து ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு கட்சியை போய் இணைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கட்சியை போய் இணைச்சா இதுவும் இருக்குது. அட்லீஸ்ட் கூட்டணி கட்சி தலைவர்னா தனியாக ஒரு சேர் போடுவாங்க. இப்போ இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு, இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சு துரை வைகோ அண்ணாரிபாளையம் போகிறாருன்னா துரை வைகோ மதிமுக சேர்ந்த தொண்டர்கள் நிற்பாங்க. கதவு திறந்த உடனே அண்ணா வாழ்கன்னு போவாங்க, கௌரவமாக போவார், வருவார், கட்சி தலைவராக போவார். இப்போ அதே சினாரியோவில் ஓபிஎஸ் வராரு. ஆனால் இப்போ தானே மதுரை மாவட்ட செயலர் வந்தார், ஆனால் தேனி மாவட்ட செயலராக வராருண்ணா, கதவு திறந்து விடுங்கண்ணே, 10ஓட 11 அத்தோட ஒன்று முடிஞ்சு போச்சா? அட்லீஸ்ட் அந்த கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்கும் அந்த கட்சியை பாதுகாக்கிறதுக்கும் துரை வைகோவும் போராடுறான். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 2 கொடுத்துருக்கலாம். குத்தது 4 ஓகே, 2 உதயசூரியன் 2 இதுன்னு. பட்டு அங்கே முதல்வர் சொல்கிற அந்த விஷயமும் ஒரு பிரச்சனை தானே. உங்களுக்கு வந்து தனியாக ஒரு சின்னத்தில் என்ன நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா எனக்கு இல்லை அது பாதிப்பு. திமுக ஆட்சிக்கு வராமல் போயிடுச்சுன்னா உங்களால் கிட்டத்தட்ட ஏன்னா க்ளோஸ் கால் ஃபைட்டாக போச்சு. ஏன்னா தாவேக்கா யார் ஓட்ட பிரிக்குது தெரியல, இழுபறியில் போயிடுச்சு அப்படின்னா மேலே வந்து அமித்ஷாவும் இதுவும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, அவங்க நம்ப முடியுமா புரியல, அந்த பயம் இருக்கு. எந்த சான்ஸும் எடுக்க விரும்பல. சார் அப்போ தேமுதிக விஷயத்துல தைரியமா சான்ஸ் எடுத்திருக்காங்க மாதிரி தெரியுது சார். நேற்றைய தினம் பிரேமலதா அவர்கள் பிரஸ் மீட்டை பேசும்பொழுது எங்க கட்சியை ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க அப்படின்னு ஒரு பெரிய புலம்பலே நம்மளால பார்க்க முடிஞ்சது. பெட்டி பேரம்னு சொல்றீங்க, ஒரு கார் வாங்க கூட கேப்டன் ஃபேமிலியால முடியாதா? நியாயமான கேள்வி, அருமையான கேள்வி. கார் வாங்குறதுக்கெல்லாம் இல்லை, கார் ஃபேக்ட்ரி வாங்குற அளவுக்கு கேப்டனுக்கு தகுதி, உழைப்பு எல்லாமே இருந்தது, உண்மைதான். கேப்டனை யாருமே குறை சொல்லுங்களே. ஏன் கேப்டனுக்கு இப்போ உங்களால் தான் கேள்வி கேட்குறாங்க. இப்போ வைக்கப்படுற கேள்வி அனைத்துமே அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அந்நியார் மீது வைக்க வேண்டிய கேள்விக்கு அந்நியார் எதுக்கு அண்ணனை வலிக்கிறீங்க? எங்கள் அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ணன் வந்து மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு. அவரோட எண்ணோட்டமோ, அவரோட தைரியமோ, அவரோட பண்போ, அவரோட மற்றவனோட சாமானியனோட பிரச்சனை புரிகிறதுல ஸ்டார் அவர். கேள்வி உங்கள் மேலே கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு கேப்டனை வலிக்கிறீங்க? உங்களை கேள்வி கேட்டால் நீங்கள் தானே சொல்லணும். எதுக்கு இப்போ சுதீஷை இப்போது அவரை சகோதரரை எம்பி ஆக்கி என்ன மோடி அவர் அப்படியே கேட்டுருவார்? இல்லை மோடி அப்படியே பயமுறுத்தி விட்ருவாரா? சுதீஷ் பாராளுமன்றத்தில் போய் பேசி ராஜ்யசபாவில் அப்படியே பகுப்பா இப்படி ஒரு பேச்சு பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு பேச்சு மோவா மாத்திரா இப்படி இருக்க, டெரோகோ வீரன் இப்படி பார்க்க, கேரளாவில் இருக்கிற பார்லிமெண்டேரியன்ஸ்லாம் அப்படியே அமைதியாக இருக்க, அந்தளவுக்கு பேசிடுவார். கமல் சார் போய் பாதி பேருக்கு புரியுது, பாதி பேருக்கு புரியல.
2 வருஷத்துக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் பேசுனது 2 வருஷம் கழிச்சு பதில் சொல்கிறாரு. இதனால என்ன பிரச்சனைனா, திருச்சி சிவா போன்ற பாராளுமன்ற பேச்சாளர்களுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ குறையுது. பழகற்பையாக இருக்கார், அரசியல் ரீதியாக நிலைப்பாடுகள் மாறலாம், ஆனால் ஒரு கருத்து, ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும். அதே திருச்சி வேலுசாமி மேலே 1000 கருத்து இருக்குது. திமுக எதிர்ப்பு பேசுவார், ஸ்டாலின் அவர்களே பேசுவார், எல்லாம் பேசுவார். ஆனால் மோடியை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் ஆக்கி அமிச்சிங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் எப்படி இருக்கும்? பயம். இவரை விட்டா அவர் மேலே போயிடுவார், அதனால அவர் அமுக்கணும், இவரை விட்டா இவர் மேலே போயிடுவார். எல்லாரையும் விட்டுட்டு ஆடுறது தாங்க அரசியல். அப்படி இன்றைக்கி கடைசியில் பாதிப்புக்குள்ளாயிருக்கு மதிமுக. இன்றைக்கி மக்கள் பிரச்சனையை மக்களுக்காக பேசின தூய்மை பணியாளர்களுக்கு கூட நின்ன தோழர்களுக்கு 5 சீட்டு, 1 சீட்டு சார். வேல்முருகன் போயிட்டார், அந்த 1 சீட்டை கொடுத்துட்டு சிபிஐயும் கூப்பிட்டு சரி போங்க 1 சீட்டு இந்தாங்க எக்ஸ்ட்ரா நம்பர் கூப்பிட்டு சேலத்தில் கொடுத்து விடுங்க. தோற்று போட்டோம், தோக்க தான் போகிறாங்க. சேலத்தில் சரி நீங்கள்லாம் போய் நின்னா ஜெயிச்சிட்டிங்க, போன வாட்டி உதயசூரியனில் நின்னீங்க, சேலம் எல்லாம் ஜெயிச்சிட்டிங்க. ஒரு தொகுதி சரி கோயம்புத்தூரில் உதயசூரியன் நின்னீங்க, எல்லாம் ஜெயிச்சிட்டிங்க. சரி இப்போ அதிமுகவுக்கு வருவோம். அதிமுகவில் இப்போ ஒரு சீட்டு யாரோ ஒருத்தர் கெடுபடியாக கேட்குறாங்க, சென்னையில் கொடுங்க சீட்டு, தோற்றுட்டு போட்டோம், கூட்டணி கட்சி இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அது கொடுக்க போகிறது எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்க போகிறதில்ல. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தோக்கிற தொகுதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கேட்குற சீட்டை இன்னும் கொஞ்சம் முதல்வர் அங்கே பெருந்தன்மையாக நடந்திருக்கணுன்றது என்னோட ஒரு தாழ்வான ஒரு வேண்டுகோள். அதுவும் வெறும் கம்யூனிஸ்ட் கட்சி விஷயத்தில் தான். ஏன் அப்படின்னா, விசிகா கூட வேங்கவேல் போன்ற பிரச்சனைகளோ லாக்அப் டெத்து போன்ற பிரச்சனைகளோ சரியாக பேசலை. 2 நாள் 1 நாள் கழித்து தான் அண்ணன் பேசினார் திருமாவளவன். விசிகா கூட வந்து காங்கிரஸோட ஒரு சில நேரத்தில் சமரசம் போவாங்க, பாஜக கூட ஒரு சில நேரத்தில் பேசியிருக்கிறாங்க. ஆனால் தூங்கும்போது கூட இம்மி அளவு தன்னோட கொள்கையில் ஒரு சில விஷயத்தில் குறையாத ஒரு கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குன்னா கம்யூனிஸ்ட். சிபிஎம், சிபிஐ. சிபிஐலலாம் நீங்கள் ஒரு சிலர்லாம் தொகுதி சொல்கிறேன், கீழ்வேலூர், திருத்துறைப்பூண்டி, கந்தரகோட்டை, அங்கே இருக்கிற எம்எல்ஏவோட வீடெல்லாம் போய் பாருங்கள். பாலபாரதி திண்டுக்கல்ல ஒன்றும் மாட மாளிகை கூட கோபுரம்லாம் கிடையாது. இதான் இப்போ செத்து போனார் ஐயா, நமக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சவர், நல்ல கண்ணு. என்ன சுகம், என்ன சொத்து, என்ன பத்து, ஒன்றும் கிடையாது. அப்போ இவங்களுக்கு எதனா செய்யணுன்ற எண்ணம் அண்ணா அறிவாலயத்துக்கு வரணுமா வரக்கூடாதா? மண்டியிடாத மானம் மார்க்சிசம். அந்த மார்க்சிஸ்ட் நம்ம கூட இருந்தால் நம்ம மானம் காக்கப்படும். பணம் யார் வேணால் சம்பாதிக்காங்க. லாட்ரி விற்கிறவன், சாராய வியாபாரம் நடத்துகிறவன், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜில் பணம் எக்ஸ்ட்ரா வாங்குறவங்க, கேபிட்டேஷன் ஃபீல யார் வேணால் பணம் சம்பாதிக்கலாம். மான மரியாதை எல்லாரும் சம்பாதிக்க முடியாது. மான மரியாதைக்கு ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடாதா? பட் என்ன பிரச்சனை, அங்கே பாஜக அதிமுகவோட வந்துடுச்சு. எப்படி அதிமுகக்கிட்ட போக முடியாது. விஜய் ஒரு ஆளே கிடையாது. எங்கேயாச்சும் அரசியல் ரீதியாக பிரச்சனை, அரசியலே தெரியாத ஆள்கிட்ட போய் நாங்கள் என்ன பண்ணுறது? தோழர்களுக்கு அது பிரச்சனை. இதுதான் நெருக்கடி. பட் இந்த ஆட்டத்தில் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது முதல்வர் அது சாணக்கியத்தனமாக அவர் பண்ண தப்புக்கு மற்றவங்கள வந்து பலிகடா ஆக்கிட்டு திமுகவை காப்பாற்றிட்டார். எண்டு ரிசல்ட் வெற்றி வந்து உதயசூரியன் தேர்தலுக்கு முன்னாடி அதிக சீட்டில் நிற்கணும். ஒரு கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிற முடிவு சரி, ஒரு அரசியல்வாதியாக ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிற முடிவு தப்பு. இது என்னோட புரிதல். திமுக தலைவராக அவர் பண்ணுறது 100 விழுக்காடு சரி. ஏன் வைகோ அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்களா? கலைஞரால் முடியாததை கலைஞரோட மகனான ஸ்டாலின் சைலண்ட்டாக முடிகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக வைகோவை முடிக்கிறாரா? ஒரு சிலர் வந்து கூட்டணி விட்டு வெளியில் தூக்கி வெளியில் போட்டு ஓபிஎஸ்ஸை இபிஎஸ் முடிச்சார். எப்படி முடிச்சார்? மொத்தமாக தூக்கி கொத்தா போட்டு இதோட ஒட்டுலாம் உரமெல்லாம் அப்படியே போயிரு. இல்லை நான் வந்து எதிர்த்து போராடிக்க, நான் டெல்லி போவேன் பொய்க்க, நான் அந்த ரூபத்தில் வருவேன் பொய்க்க, நான் கோர்ட்டுக்கு போவேன் பொய்க்க, தேர்தல் ஆணையம் போவேன் பொய்க்க, நான் வந்து கட்சி அலுவலகத்தை கைப்பற்றுவேன் பண்ணிக்க. கடைசியாக போய் திமுகவில் சேரும். ரொம்ப நன்றி, போய் வாரும் ஐயா. தேமுதிகக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு ஏதாவது இருக்கா அவங்க கிட்ட? போகிற போக்க பார்த்தா அவங்க நிறைய கேட்பாங்க. ஆனால் முதல்வர் வந்துட்டு இப்போ இபிஎஸ் கிட்டேருந்து அவர் ஒரு சில விஷயம் கற்றுருப்பார்ல, இபிஎஸ்ஸே குறைக்கிறப்பல நம்ம இன்னும் கொஞ்சம் குறைக்கலாமோ அப்படின்றது தான் மேபி வரும். எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு 6 சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 6 இல்லை 8 கொடுப்போம். அதுக்கு மேலே கொடுத்தாங்கன்னா அது சரி, 6ங்கிறது கூட அநியாயம் இல்லையா? அது அநியாயம்தான். யார் அதை நியாயப்படுத்துறது?
அவர் தான் அதை சார், அதாவது முதல்வர் வந்து கொடுக்க தயாராக இருக்காரு, கேட்டு பெறுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அரை விழுக்காடுக்கு 6 அதிகம்தான் சார். அவங்க அதே நேத்து சொல்லியிருக்காங்களே சார், எங்களை சும்மா அரை விழுக்காடுன்றீங்க, அப்புறம் எதுக்கு எங்க கிட்ட வந்து பேசுறீங்க? அது நம்மக்கிட்ட கேட்கக்கூடாது, முதல்வர்கிட்ட கேட்கணும், ஸ்டாலின் கிட்ட. நான் என்ன கேட்குறேன்னா, பத்திரிகையாளர் மீது இவ்வளோ விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா டிஎம்டிக்கு, நான் சொன்னேன்னா ஒரு 150 ரூபா கொடுத்து ஒரு கண்ணாடி வாங்கி கண்ணாடியை முன்னாடி வச்சு பார்த்துக்க வேண்டியதான். ஓ, இதுனா நம்மளை தான் விமர்சனம் பண்ணுறாங்களோ அப்படின்னு. நீங்கள் நடந்துக்கினது தான் அது எதிரொலிக்குது. முன்னால் இங்கே யோகாவில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஒரு குரூப்பாக, நீங்கள் தியானம் பண்ணுகிறீங்க அமைதியாக. மறுநாள் கால தியானத்தை தெரிஞ்சு பார்த்தா அன்னாரி வாழ்த்துல இருக்கீங்க. அது வரையிலும் வந்து அவர் ஏன் பேண்ட்டு போடுறாரு தெரியுமா, கை ஒதுரு, இப்படியெல்லாம் பேசினது யார்? சரி, அதை கூட விட்ருங்க. சரி, இப்போ போய் சேர்ந்துட்டிங்கல்ல, சேர்ந்து ஒரு 10 நாள் இருக்குமா, இல்லை ஒரு வாரம் இருக்குமா? இந்த 10 நாளில் பாரத பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து தாங்கள் செய்த அரசியல் சாதனம் என்ன, இல்லை அரசியல் போராட்டம் என்ன, இல்லை அரசியல் வியூகம் என்ன பண்ணீங்க இந்த 10 நாளில்? உங்களோட அணி வெற்றி பெறத்துக்கோ, இல்லை அணிக்கு மெருகேற்றுவதற்கோ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ இல்லை டிஎம்டிகேவோ என்ன பண்ணீங்க? சரி, இல்லை எடப்பாடி பழனிசாமியை ஏதோ ஒன்று முடியல, இபிஎஸ் கிட்டேருந்து கோச்சின் போயிட்டீங்க. அதிமுகவை எதிர்த்து ஏன் இந்த 10 நாள் எதுவுமே பேசல? ஏதோ ஒன்று நடந்திருக்கும்ல, பிடிக்கல, அப்போ அம்பலப்படுத்தணும்ல, அதை ஏன் சொல்லலை? வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது ஒரு அரசியல். அப்போ இப்படி இருக்கும்போது பத்திரிகையாளர் விமர்சனம் வைக்க தான் செய்வாங்க. நான் வெறும் பத்திரிகையாளர், என்னையுமேவா விட்டு வச்சிருக்கிறாங்க நம்பாளுங்க, அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. சாதாரண மாத சம்பளம் வாங்குறவனே இப்படி போட்டு பேசும்போது, ஒரு வழக்கறிஞரே இவ்வளோ விடும்போது, பெரிய கட்சி தலைமையில் வந்து போக போக விமர்சனம் வரதான் செய்யும். விமர்சனம் தரமான விமர்சனமா, நியாயமான விமர்சனமா, தரம் தாழ்ந்த அரசியல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை திருத்திக்கணும். இல்லை நான் இப்படி தான் பண்ணிவிட்டு நான் அப்படி தான் பேசுவேன்னா அப்போ அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. நன்றி சார். வேறொரு காணொலியில் நன்றி.